சம்பந்தன் மட்டும் இல்லையா, சம்பந்தர் இறந்து போயிட்டே இருப்ப. அவரை விட இப்ப இருக்கிறவர் சுமந்திரன் ஐயா அவ்வளவு அதை வலியுறுத்தி அதை அப்படி கேட்கக்கூடாது எத்தனையோ தரம் தமிழ் மக்கள் மனதை புண்படுத்தினவர். இன்றைக்கு அந்த மனதை புண்படுத்தினதான் அவருடைய தோல்விகளுக்கு காரணம். அப்ப இப்ப இப்ப சிங்கள மக்கள் மனம் புண்படாத இப்ப ராணுவத்தை வெளியேற்றுன்னு சொல்லி இவர் ஹர்த்தால் வச்சதால சிங்கள மக்கள் இவற்ற நண்பர்களான சிங்கள மக்களோட வாழ விரும்புகின்றவர், வாழ விரும்பாம சிங்கள ராணுவத்தை வெளியில் அனுப்புன்னு சொல்ற சுமந்திரனுக்கு எதிராக மக்கள் கோவப்பட மாட்டார்கள், சிங்கள மக்கள் பொங்கி எழ மாட்டார்களா என்ற கேள்வி ஒன்று வருதில்லை. அப்ப இதை சுமந்திரன் ஐயா செய்வாரா? அப்ப உண்மையாகவே இவர் என்னத்துக்காண்டி செய்யறார்? அதாவது எங்களை உதாரணமா ஐயா வெளியில இருந்து ஒற்றுமையை நாங்கள் கொண்டு வரணும் வேண்டாம், முஸ்லீம் காங்கிரஸோட ஒற்றுமையை கொண்டு வர்றதுக்கு முதல் நாங்கள் உங்களுக்குள்ள இருக்க ஒற்றுமையை கொண்டு இதண்டணும். இன்றைக்கு சங்கு கேக்குள்ளேயோ சங்க ஒரு மற்ற கட்சிகள் இன்றைக்கு வெளியில போறதுக்கு முக்கிய காரணமா சுமந்திரனை தான் பல கட்சிகள் என்னட்ட குற்றச்சாட்டு இருக்கு. நான் பல கட்சியாக்களோட நான் பேசியிருக்கேன். அப்ப அவர்கள்ட்ட குற்றச்சாட்டுகள் என்னன்னு சொன்னால், அவர்கள்ட்ட குற்றச்சாட்டு இந்த சுமந்திரன் வேலையால் தான் தாங்கள் வெளியாள வேண்டி வந்தது, வெளியேற்ற போட்டி இதண்டது. அவரும் அப்படியே சொன்னவர். தாங்களுக்கு அதாவது அவட்ட மனநிலையில ஆயுதம் ஒருவரையும் தாங்களே ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்ற அவட்ட கருத்தியல். ஆனால் சில நேரத்தில் அவட்ட மனநிலை மாறாது. சிங்கள மக்கள் உதாரணமாக ஜேவிபி அரசாங்கம் அந்த மேதின கூட்டம் ஒன்றை செய்யக்குள்ள அந்த கூட்டத்துல ஆயுதமே அமைப்பு தான் இந்த ஜேவிபி அரசாங்கம் அப்ப அரசாங்கமா இருக்கையில் அப்ப செய்யக்குள்ள அந்த இவரும் அந்த மேதின ஊர்வலத்துல பங்கேற்றவர். அப்ப ஆயுத போராட்டத்தை எதிர்த்தவர் என்றவர்னா ரெண்டு எங்கட ஆயுத போராட்டத்தை வைத்தவர் அஹிம்சாவாதி. அந்த அஹிம்சாவாதி ரெண்டுக்கும் ஆயுதம் எதுக்கத்தான் வேணும். ஆனால் அவர் அப்படி இருக்கையில் ஆயுதத்துக்கு எதிரான கருத்துக்களை அவர் சொல்லல. இப்ப பிரச்சனை சொன்னால் எங்கேயும் அவரோ சாணக்கியனோ கதைக்குள்ளேதான் இந்த தமிழ் மக்கள் விரும்புறே இல்லை. நானும் எத்தனையோ நேரம் விமர்சனங்கள் வச்சிருக்கேன். விமர்சனம் வைக்கக்கூடாது, இன்னைக்கு நான் ஒற்றுமையை வலியுறுத்தணும், விமர்சனம் வைக்கக்கூடாது. இது தனிப்பட்ட இதில் இது பெரிய ஆதங்கம்.